எஸ்எஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, புரட்டாசி மாத ராசி பலன் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாசம்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி மாசம் அதை பத்தி கொஞ்சம் சின்ன விளக்கம் கொடுக்க முடியுமா? ஆமா, ஏன்னா அந்த புரட்டாசி மாசம்னாவே நமக்கு என்னன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பித்திருக்கள் வழிபாடு, மகாலயம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா காலபுருஷ தத்துவத்துக்கு சூரிய பகவான் 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த பித்திருக்காரன் மறைவதால் இந்த காலத்தில் அந்த பித்திருக்களுக்கு உண்டான தோஷங்களை நீக்கக்கூடிய வேலைகளை நம்ம செய்வோம். அதே போல் இந்த காலத்தில் என்னன்னாக்கா பெருமாள் கோயில் பெருமாள் வழிபாடு வந்து சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த மாதத்தில் பார்த்தா இந்த புரட்டாசி மாதம் இந்த கருட சேவையெல்லாம் நடக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலையில் வந்து பெருமாள் கோயில் போகும்போது துளசி தீர்த்தம், பெருமாள் கோயில்னாவே துளசி தீர்த்தம். ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு துளசி இலைக்கு அவர் துலாபாரமாகவே வந்து நின்றுப்பார். ஸோ இப்போ இந்த துளசி இலை மூலயமா நம்ம மனம் ஒருமைப்படும், மனம் வந்து கட்டுப்படும், மனம் வந்து தேவையற்ற அலைப்பாயாது. அதே போல் என்னென்னாக்கா இனிமே வரக்கூடிய காலங்களில் குளிர் காலமாக இருக்கிறதுனால இந்த துளசி வந்து கபத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, ஜலதோஷத்தெல்லாம் போகும். ஸோ அப்போ எல்லாமே இதுக்குள்ள மருத்துவமும் இருக்குது, ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, மேலும் சைக்காலஜியும் இதில் இருக்கும். ஏன்னா மனதை ஒருநிலைப்படுத்த துளசி வந்து ரொம்ப பயன்படும், மனசு தேவையற்ற அலைப்பாயதை விடாது. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது. மன திடமும் மன உறுதியும் உடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாத ராசி பலன் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் ரிஷப ராசிக்கு புரட்டாசி மாச பலன் எப்படி இருக்கு சொல்லுங்க. ரிஷப ராசி பார்த்தீங்கன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும். நிறைய ரிஷப ராசிக்காரர்கள் அவங்க நினைச்சதை சாதிக்கணுன்றதுக்காக எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மன உறுதி இருக்கும். ஆனால் என்னன்னாக்கா அந்த வாழ்க்கையில் ஒரு பிடிப்பினை மட்டும் இருக்காது. ஏன்னா இவங்களை இயக்குவதே பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை துணை சூழ்நிலைகள் தான் இவங்களை இயக்கும். அதனால இவங்களால பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது. ஸோ எப்பொழுதும் இவங்க செய்யக்கூடிய செயல்களே இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக வரும். ஸோ அதனால் என்னென்னாக்கா ரிஷபராசிக்காரர்களுடைய மனைவி பேரில் வந்து எப்போதும் ஒரு கடனை வந்து இவங்க ஏற்படுத்திட்டு இருக்கும். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இவங்க பேரில் ஒரு எப்போதும் கடன் என்பது இருக்கும். கடன் நோய் என்பது ரிஷபராசிக்காரர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். ஸோ அப்போ கடன் அதிகமாச்சுன்னா நோய் தன்மை என்பது குறையும். ஸோ அதனால் கடன் அதிகமாகிடுச்சுன்னு ரொம்ப யோசிக்க வேண்டாம். இந்த புரட்டாசி மாதம் ரிஷபராசிக்காரர்கள் எப்படி இருக்கும்? இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாருமே இந்த தாயோடைய நலனை பேணி கேட்பதில்லை, அம்மாவுடைய நலன் பேணி கேட்பதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அம்மாவுக்கு தேவையான அந்த மருத்துவ உதவிகளை நிறைய பேர் செய்வாங்க. அம்மாவுடைய நலனுக்காக, இல்லை அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய அந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நிறைய ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலம் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு விஷயம் கவர்மெண்ட் ரிலேட்டடாக வீடு சார்ந்த விஷயம், வீட்டை வந்து செக் பண்ணிடுவது, குறிப்பாக என்னங்க வாசக்காலம் மாற்றுறது, இல்லை வாசலில் இருக்கக்கூடிய அந்த கதவை மாற்றுறது, இந்த மாதிரியான நிறைய பேர் வந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த காலத்தில் என்னக்கா வீடு சார்ந்த விஷயம் வந்து மேலோகும். வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்கான விஷயங்கள். சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணால் உடைந்த பொருட்களை வந்து மாற்றி சீரமைப்பது, இல்லை உடைந்த பொருளை கொடுத்து புதுசாக வாங்குவது, இந்த மாதிரி விஷயம் இருக்கும். குறிப்பாக அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் நிறைய இல்லை கவர்மெண்ட்டில் வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாமே ரெடி பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய ரிஷபராசிக்காரர் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இவங்களுடைய இந்த காலம் என்னென்னாக்கா திடீர் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். தாயோட உடல்நிலையாக இருந்தாலும் சரி, ஏன்னா எதிர்பார்க்காத அந்த மருத்துவ விரயங்களை வந்து இவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, குறிப்பாக தாயோட விஷயம். அதே போல் என்னென்னாக்கா அரசு சார்ந்த விஷயத்துலேருந்து எதிர்பார்க்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் டக்குன்னு பீஸ் போயிடுச்சுருவாங்க, பல்பு பீஸ் போவோம், இல்லை திடீர்னு ஏதோ ஒரு பொருள் உடைவது, இந்த மாதிரியான அதுவும் குறிப்பாக என்னென்னாக்கா ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் உடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் என்னக்கா இந்த காலகட்டத்தில் 4 வீலர் 2 வீலரில் பயணிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கும். நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க, இந்த காலத்தில் கரெக்டாக வந்து தட்டிட்டு போவோம், ஹெட்லைட் உடஞ்சி போயிடும். குறிப்பாக இந்த லைட்டு வந்து உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரைட்டில் பின்னாடியோ முன்னாடியோ ஏதோ ஒரு இடத்துல வந்து உடையும். பைக்கில் போனீங்கன்னா வச்சுக்கோங்க ஹெட்லைட் உடையும், காரில் போனீங்கன்னா சைடில் இருக்கிறது ஒரு டென்ட் வரும். ஸோ அதனால் வாகனத்தில் பயணிக்கும் போது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக பயணிங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வாகனம் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு விபத்துக்கள் மாதிரி, பெரிய விபத்து கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் குறிப்பாக லைட் உடையது, கண்ணாடி உடையது, இந்த மாதிரியான உடைவதல் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளை யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறதுன்னா மொபைல் ஃபோன்லாம் உடையும். இந்த காலத்தில் மொபைல் ஃபோன் டிஸ்பிளே உடையும், டிஸ்பிளே மாற்றக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் இருக்குது.
ஏன்னாங்க இது எல்லாமே பிரச்சனையானா கொஞ்சம் விரயங்களை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் இருக்குது. நன்மையான விஷயங்கள் என்பது என்னென்னு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்கும். பிஆருக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், பர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்காக முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உறுதியாக கிடைக்கும். ஏன்னாக்கா நிறைய பேர் என்னங்க மனம் விரும்பிய இந்த சுற்றுலா தலங்களுக்கு போவாங்க. இப்போ ஃபாரினில் ஒரு கம்பெனி நான் மொரிஷியஸ் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி சிங்கப்பூர் போகணும்னா அந்த மாதிரியான வெளிநாடு பயணங்கள் எல்லாமே இருக்குது. குறிப்பாக நிறைய சுற்றுலா சேவைகள் நிறைய பேர் ஹோட்டல்லாம் போய் இன்னைக்கு ஹோட்டலில் போய் நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போகணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி விஷயங்களை பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் எந்த சைடில் பார்த்தாலும் விரயங்கள் என்பது கூட்டி கழிச்சு பார்த்தா கண்டிப்பாக வந்துடுது. நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் போனீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் செலவு தான் இருக்கும். ஸோ நீங்கள் பொருள் உடைந்தாலும் செலவு தான். அதனால் என்னென்னு இந்த காலகட்டம் குறிப்பாக கண்ணாடி பொருட்களை விலையுயர்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. அப்படி இல்லை என்றால் பொருள் உடைவதற்கான வாய்ப்பு. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் மாற்றுற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ மாற்றுற வேலை இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா பண வரவுக்கு வந்து குறைவு இருக்காது. பண வரவு ஏதோ ஒரு விதத்தில் பணம் வரும். ஆனால் வந்த வேகத்தில் அது உங்களை விட்டு மறைஞ்சு போயிடும். அதுதான் இங்கே சொல்லுவோம். ஏன்னா வந்த வேகத்தில் அது உங்களை விட்டு மறைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மறைஞ்சு போகணும்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் உடனடியாக செலவு. அதனால் ரிஷபராசிக்காரங்க பண வரவு வந்து இந்த காலத்தில் உங்களோட மனைவியோட அக்கௌண்ட்டுக்கு இல்லை வாழ்க்கை துணையோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றிருங்க. ஏன்னா உங்கள் கையில் இருந்தால் எப்படியும் அது 0 ஆகிடும். ஸோ அதனால் இந்த காலகட்டம் வந்து சேமிப்பிற்கான விஷயம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் விரயங்கள் செலவுகள் தான் இருக்கும். பணம் இருந்தால் தானே இப்போ செலவு வரும். பணம் இல்லைன்னா இப்போ செலவுகள் என்பது வராது இல்லையா? ஸோ இதுதான் சூட்சுமம். இந்த மாதிரி சூட்சுமத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாத கிரகங்களுடைய ராசி பலனை நம்ம சொல்கிறோம். ஸோ குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த பெண்களாக இருந்தாங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சிறிய தொந்தரவுக்கு அதுக்காக ஏதாவது மருத்துவம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களாம் கண்டிப்பாக குழந்தை பேர் என்பது இருக்குது. அதிகமாக சிசேரியனுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட மருத்துவரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் வாழ்க்கை துணையால் ஒரு விரயங்களை சந்திக்க வேண்டும். வாழ்க்கை துணை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா தேவையற்ற விவாதங்கள் ஏற்படும். அதனால் என்னென்னாக்கா ரிஷபராசிக்காரங்க இந்த காலத்தில் ரொம்ப நீங்கள் பாயிண்ட் அவுட்டு ரொம்ப நுண்ணறிவாக நீங்கள் பேசுறீங்கன்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களால் பல பேருக்கு கருத்து வேறுபட்டுருக்கு. அதனால் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. அதாவது குறிப்பாக என்னென்னாக்கா அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கமிட்மெண்ட்டை கொடுக்குறீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கை இருக்கும். ஏன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு கமிட்மெண்ட்டை உங்களால் ஃபில்ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதனால் தயவுசெய்து பொருளாதாரம் சார்ந்த விஷயம் கமிட்மெண்ட் கொடுப்பது ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டு திருப்பி கேட்கும் போது தனம் சார்ந்த விஷயத்தில் சிறிய அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதை தவிர்க்கணும்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டு சரியாக கொடுக்கணும். அவ்வளோதான் விஷயம். ரிஷபராசிக்காரர்களுக்கான பரிகாரம். ரிஷபராசிக்காரன் பரிகாரம் என்னன்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் தாயோட நலன் யாருக்கா உடம்பு சரியில்லை இல்லை தாய் மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையை செய்வது தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவ சிகிச்சைக்கான உதவிகள் செய்வது தான் உங்களுக்கு பரிகாரம். இதை நீங்கள் செஞ்சாவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு அப்படி இல்லை நீங்கள் என்ன பண்ணலான்னா சிவாலயங்களுக்கு சென்று விநாயகர் பெருமானுக்கு தாமரை அருகம்புல்லை போட்டு தாமரை மலரை வச்சுட்டு வாங்க. தாமரை பூ வச்சு அர்ச்சனை செஞ்சு பூஜை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த தடைகளெல்லாம் தாண்டி எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களே, ஐயா சொன்ன மாதிரி அம்மாவோட நலனில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி சிவன் கோவிலில் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஞாபகமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுன ராசியில் சந்திக்கலாம்.